வெல்கம் பேக்ஸ் டு மேட்ரிக்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சட்னி செய்கிறோம். என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு. இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கொள்ளுப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். அப்புறம் தேங்காய் பூண்டு போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். வெங்காயம், அப்புறம் வந்து பூண்டு, தேங்காய் மூணையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ வெங்காயம் போடுறேன். தேங்காய் பூண்டு நல்லா எண்ணெயில் போட்டு இந்த சட்னிக்கு வந்து நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் சேர்த்தி வணக்கிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. உங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், எந்த எண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டு, அப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா பச்சையாக இருக்கிறத நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு பிடி கருவேப்பிலை, ஒரு படி கொத்தமல்லி, அடுத்தது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, அதையும் தக்காளியையும் போட்டு இப்போ வறுப்போம். பாருங்கள், தக்காளியையும் நெல்லிக்காய் சைஸ் புளியையும், தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி போட்டிருக்கிறேன் நான், போட்டு நல்லா வணக்கணும். தக்காளி நல்லா வேகணும், பச்சை வாசம் இல்லாமல். அந்த எண்ணெயில் பாருங்கள் சுருங்கிடும். தக்காளியும் புளியும் நல்லா பச்சை வாசம் இல்லாமல் சொன்னால் சட்னி கெடாமல் இருக்கும். ஒரு 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா தக்காளியும் புளியும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். இந்த சட்னி இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். தக்காளியும் போட்டு எல்லாம் போட்டுக்கா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வறுத்து வச்சது அத்தனையும் போட்டு. இப்போ பாருங்கள், தக்காளி, புளி, கருவேப்பிலை எல்லாம் வறுத்து வச்சது அத்தனையும் போட்டு இப்போ நல்லா ஒரு சுற்றிக்கிறோம். சுற்றி நைஸாகிடுச்சு. அவ்வளோதாங்க.